ये च वेदविदो विप्राः ये च अध्यात्मविदो जनाः ते वदन्ति महात्मानं कृष्णं धर्मं सनातनं नीळातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையை கொண்டாடி கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் தொடர்ந்து பெருவிழாவாக உபன்யாசங்கள் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்து வந்துள்ளன. ஆனால் மார்கழி முடிந்து விட்டதே. இப்போது தை மாதத்தில் இருக்கிறோம். அதை மார்கழி பெருவிழா என்று கொள்ளலாமா என்றால், எப்போதும் திருப்பாவையை ஒருவன் படிக்க வேண்டும். தினமுமே திருப்பாவையை பகவானுக்கு முன்னால் ஓதுகிறோம். திருப்பாவையை என்றைக்கு சொன்னாலும் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்று சொல்லித்தான் தொடங்க வேண்டும். அப்போ என்றாக இருந்தாலும் மார்கழி மாதமாக நாம் கொள்ளலாம். மாசங்களுக்குள் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் கீதையிலே சொல்லுகிறார். அப்ப அந்த மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்க வேண்டும். மற்ற மாதங்களிலெல்லாம் நம்முடைய ஏதேதோ இன்பங்களுக்காக முயற்சிகளை எடுக்கிறோம். இந்த மாதத்தில் மட்டும்தான் விடியற்கால எழுந்திருந்து கோவிலுக்கு சென்று அங்கு பகவானை தரிசித்து அவர் முன்னால் ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடி இன்புறுகிறோம். இத்தனை முயற்சி, ஆன்மீகத்தில் ஈடுபாடு நமக்கு ஏற்படுவதற்கு இந்த மாசம் காரணமாக ஆகிறது. அதனால்தான் ஆண்டாள் நன்னாள் என்று கொண்டாடுகிறாள். நல்ல நாள் என்று சொன்னால் அது என்ன, சுவாதி நட்சத்திரம் இருக்கணுமா, திருவோண நட்சத்திரம் இருக்கணுமா, எந்த மாசம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆண்டாளுக்கு கவலை இல்லை. கண்ணனை தரிசிக்கும் பாக்கியம் என்றைக்கு கிடைக்கிறதோ அதுதான் நல்ல நாள் என்று ஆண்டாளுக்கு எண்ணம். அப்படிப்பட்ட நாள் நமக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதனால இன்றும் மார்கழி என்று கொள்ளலாம். என்றும் மார்கழி மாதம்தான். வேடிக்கையாக சொல்வார்கள், முன்காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூரத்துக்கு 10 நாள் உற்சவம் நடைபெறும். இப்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுல கடைசி நாள் தேர், பெரிய ரதோத்சவம். ஆண்டாளும் ரங்கமன்னாரும் பெரிய தேரிலே எழுந்தருளி வீதியிலே பவனி வருவார்கள். அந்த காலத்தில் தேரை இழுப்பதற்கு அத்தனை பேர் இருக்க மாட்டார்கள். அதனால் தேர் நிலைக்கு வருவதற்கே சில சமயங்களில் 2 நாட்கள் 3 நாட்கள் கூட ஆகுமாம். இப்போதெல்லாம் நிறைய விசை எந்திரங்கள் இருக்கின்றன. அந்த எந்திரங்களை வைத்து தள்ளுகிறோம், இழுக்கிறோம். கார்த்தால 7 மணிக்கு புறப்பட்டால் 11 மணி 12 மணிக்குள்ளே தேர் நிலைக்கு வந்து விடுகிறது. ஆனா அந்த காலத்தில் மக்கள் பலத்தால் தான் இழுக்க வேண்டும். அப்ப தேர் நிலைக்கு வருவதற்கே பல நாட்கள் ஆகிவிடும். அதுவரை ஆண்டாளும் ரங்கமன்னாரும் தேரிலேயே இருப்பார்கள். அர்ச்சக சுவாமிகள் மட்டும் இறங்கி ஏறி பகவானுக்கு நைவேத்தியத்தை சமர்ப்பித்து அங்கேயே திருவாராதனம் செய்து கூடவே இருப்பார்களாம். இப்படி 3 நாட்கள் கழித்து ஆண்டாளும் ரங்கமன்னாரும் திரும்பவும் ஆஸ்தானத்துக்கு வருவார்கள். தேர் உற்சவம் முடிந்துதான் சாற்றுமறை நடக்க வேண்டும். 10 நாள் உற்சவம்னு சொன்னால் திரு ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் 10வது நாள் உற்சவம் முடிய வேண்டும். அப்படிதான் கணக்கு போட்டு உற்சவத்தை அமைத்திருப்பார்கள். திடீரென்று 9வது நாள் நடக்க வேண்டிய தேர் உற்சவம் 3 நாட்களுக்கு நீடித்து விட்டதென்றால் அப்ப திரும்ப ஆண்டாள் வர அன்னைக்கு பூர நட்சத்திரமே இருக்காது. 2 நாள் தாண்டி போய்விட்டதே. அன்னைக்கு ஆடி மாசம் பூர நட்சத்திரமே இருக்காது. சில வருஷங்களில் ஆடி மாசமே மாறி அடுத்த மாதம் கூட வந்திருக்கலாம். ஆனாலும் என்ன வழக்கம் என்றால், தேர் உற்சவம் முடிந்து ஆண்டாள் நேர தன்னுடைய அவதார ஸ்தலம், ஆண்டாள் சந்நிதிக்கு, வடபத்திரசாயி சந்நிதிக்கு போறதுக்கு முன்னாடி இடது பக்கத்திலே ஒரு நந்தவனம், பெரியாழ்வாருடைய தோட்டம் இருக்கிறது. அங்குதான் ஆண்டாள் அவதரித்தாள். அந்த அவதார ஸ்தலத்துக்கு எழுந்தருளி ஆண்டாளுடைய பாசுரங்களை சேவித்து திவ்ய பிரபந்தங்களை சேவித்து முடிப்பார்கள். முடிக்கும் போது நாள் பாசுரம் என்று ஒரு பாசுரத்தை சேவிப்பதுண்டு. அந்த பாசுரத்தை மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையிலே பாடியிருக்கிறார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று அவர் பாடுகிறார். மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை ஆண்டாளுக்கு, கோதை நாச்சியாருக்கு உண்டு. மற்ற எல்லா ஆழ்வார்களும்
நம்மை போல் இந்த உலகத்தில் இருந்த ஜீவாத்மாக்கள் தான். ஆண்டாள் ஒருத்திதான் வைகுந்தத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தவள். நம்மாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ முதலாழ்வார்களோ நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள், சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருந்தவர்கள். அவர்களுக்கு பகவான் விசேஷமாக அனுக்கிரகம் செய்து நல்ல ஞானம், ஒப்பற்ற பக்தி, இது அனைத்தையும் அருளினார். அதை கொண்டு பாசுரங்களை பாடினார்கள். ஆனா ஆண்டாள் மட்டும்தான் பூதேவி நாச்சியாருடைய அவதாரம் தானே. அப்ப குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம், என்றைக்கும் குறைவில்லாத ஆனந்தத்தில் வைகுந்தத்தில் இருந்தவள், குழந்தைகளான நாம் கஷ்டப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவித்தாளோ இல்லையோ. பகவானை விட்டு பிரிந்து வருவது என்பது எப்பேற்பட்ட துன்பம். நமக்கே ஒருவரை மிகவும் பிடிக்கும், ரொம்ப நெருக்கமானவர் என்றால், அவர் திடீர்னு ஊருக்கு புறப்பட்டு போய்விட்டார், இல்ல சின்ன வயசுலேருந்து வந்த நண்பன் கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே அவர் வேற ஊருக்கு போறார், நாம வேற ஊருக்கு போறோம்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஆண்டாளுக்கு கண்ணனை விட்டு விட்டு வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு வருத்தமான ஒரு செயலாக இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் வந்தாள். எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள்னு தெரிவிக்கிறார். அவள் அவதரித்தது திருவாடி பூரம். பாசுரம் என்ன இருக்கு? இன்னோ திருவாடி பூரம், இன்றுதான் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரம்னு பாசுரம் இருக்கிறது. ஆனா இந்த பாசுரத்தை என்னைக்கு சேவிக்கிறார்களோ ஓதுகிறார்களோ அன்னைக்கு ஆடிப்புறமாவே இருக்காது. தேர் தான் 3 நாள் நடந்ததே. தேர் ஒரு நாள் முடிந்திருந்தா கடைசி நாள் ஆடிப்புறமா இருக்கும். தேரே பல நாட்கள் நடந்தால் ஆடி மாசம் மாறி பூர நட்சத்திரம் மாறி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் தன்னுடைய அவதார உற்சவத்தை கொண்டாடுவாள். ஆனாலும் பாசுரம் சொல்லும் போது இன்றோ திருவாடிப்பூரம் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றோ 2 நாள் முன்னாடிக்கு திருவாடிப்பூரம் நான் சொல்ல முடியும். என்னைக்கு ஆண்டாளுக்கு முன்னால் நின்று அவள் கடாட்சத்தை பெறுகிறோமோ அன்று திருவாடிப்பூரம். நமக்கு என்னைக்கு ஆண்டாள் அவதரித்து அனுகிரகித்தாளோ அன்று நல்ல நாள். அதை போல இன்றைக்கு நமக்கு தை மாதமாக இருந்தாலும் ஆண்டாளுடைய பாசுரங்களை பார்க்க போகிறோம், அவள் சொன்ன கருத்துக்களை உணரப்போகிறோம் என்றால் இதுவும் மார்கழி மாசம் என்றே கொள்ளலாம். நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாசம், கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொடுக்கக்கூடிய மாசம், சத்வகுணத்தை ஓங்கி நிற்க வைக்கக்கூடிய மாசம். ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் கட்டுப்படுத்தி சத்வகுணத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டால்தான் பகவானை நெருங்க முடியும். அதற்கு இந்த மாதம் வழிவகுக்கிறது. அதனால உயர்ந்தது என்று கொண்டாடுகிறார்கள். நாமும் அந்த கணக்கில் இன்றைக்கு எந்த நாளாக நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஆண்டாளுடைய பாசுரங்களை கொண்டு ஒரு புதிய கண்ணோட்டம். ஆண்டாள் பாசுரங்களில் பக்தி சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டாள் பாசுரத்தில் என்னென்ன பகவானுடைய பெருமைகள் உண்டோ அனைத்தும் சொல்லப்பட்டுள்ளன. நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவம் விடாமல் ஆண்டாள் திருப்பாவை முழுவதும் பாடுவோம் பாடுவோம் பாடுவோம்னு எத்தனை பாசுரங்களில் தெரிவிக்கிறாள். பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறு பாடி, என்னென்னுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், உன்னுடைய திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. எத்தனை பாசுரங்களிலும் பாடுதல் பாடுதல் பாடுதல். பகவானுடைய நாமங்களை பாடுவதுதான் ஒரே பிரயோஜனம், அதற்காகத்தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லுகிறாள். இத போல பல கருத்துகள் திருப்பாவையில் இருக்கின்றன. ஆனால் அதோடு கூட வேறு ஒரு கருத்து, இது ரொம்ப முக்கியமாக பெரிதாக சொல்லப்பட்டதான தெரியாது, ஆனா ஆண்டாள் இதையும் விடாமல் பல இடங்களிலே தெரிவித்திருக்கிறாள். என்ன கருத்து என்று பார்த்தால், இன்றைக்கும் நாம் வாழும் பொழுது நமக்கு என்று ஒரு தர்மம் இருக்க வேண்டும். சனாதன தர்மம்னு சொல்லுகிறோமே, இந்த ஒரு அமைப்பு வேதத்தாலே கொடுக்கப்பட்ட ஒரு வரையறை, அதைத்தானே தர்மம்னு சொல்றோம். ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை தவிர்த்து விட வேண்டும், எதை செய்ய ஆசைப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், இதை சொல்வதுதான் ஒரு தர்மம் என்கிற ஒரு நெறிமுறை, வாழ்க்கை நெறின்னு சொல்லுகிறோமோ இல்லையோ. அந்த தர்மத்தில் பக்தி மட்டும் ஒரு பகுதி கிடையாது. நாம சங்கீர்த்தனம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் போரும் என்று அந்த தர்மம் தெரிவிக்கவும் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற சில தர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மரபினுடைய அடிப்படை. அதை ஆண்டாளும் பல பாசுரங்களில் அடிக்கோடிட்டு முக்கியமான பல இடங்களில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை, அது முக்கியமான கருத்தாக இருக்காது. கண்ணனுடைய பெருமையை சொல்ல வந்த பாசுரமாக இருக்கலாம், பக்தியின் மகிமையை சொல்ல வந்த பாசுரமாக இருக்கலாம். ஆனால் அதில் உள்ளூர தர்மங்களை விடக்கூடாது, அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறாள்.
அது தர்மம் என்பது பொதுவானது. என்னென்ன தர்மங்களை நாமும் செய்யலாம்? ஆண்டாள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாளோ இல்லையோ, ஓரிரு எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். தொடக்கத்தில் 2வது பாசுரத்திலேயே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். நாம் இந்த மார்கழி நோன்பு இருக்க போகிறோமே, நாம் என்னென்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். இதான் 2வது பாசுரத்திலுடைய கருத்து. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். போகத்துக்கு ஆனந்தத்துக்காக எந்தெந்த பொருள்களை பயன்படுத்துகிறோமோ அதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து விடுவோம். ஒரு விரதம் அல்லது ஒரு நோன்பு என்று சொன்னாலே அன்னைக்கும் நன்னா 3 வேளை சாப்பிட்டு கொண்டு அறுசுவை உணவை அருந்தி நல்ல விருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்முடைய போகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். 3 வேளைக்கு பதிலாக 1 வேளை தான் சாப்பிடணும். முடிஞ்சா அதையும் நீராகாரமா வச்சுக்கணும். முடியுமா ஏகாதசி முழு பட்டினி இருக்க வேண்டும். இதைத்தானே விரதம்னு சொல்றோம். அப்ப நோன்பு என்று சொன்னாலே போகங்களை குறைத்து கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டாள் எனக்கு நெய் வேண்டாம், பால் வேண்டாம், மை வேண்டாம், புஷ்பம் வேண்டாம், இந்த எந்த இன்பங்களும் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டியவை என்று சொல்லுகிறாள். மறுபக்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாட வேண்டும். ஆத்மாவுக்கு மிக முக்கியமான கடமை நாம சங்கீர்த்தனம் செய்வது. நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக பகவானுடைய நாமங்களை விடாமல் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அதை நாங்கள் செய்வோம். அதுக்கு மேலே நாட்காலே நீராடி, விடியற்காலையில் நீராடி விட வேண்டும். இது மற்ற மாசங்களுக்கும் பொருந்தும். ஆண்டாள் மார்கழி மாசத்துக்கு சொன்னா, அப்ப தை 1ஆம் தேதி வந்தா நாங்க 10 மணிக்கு குளிச்சா போருமான்னு கேட்க முடியாது. அந்த மாதத்தில் விசேஷமாக சீக்கிரமாக குளிக்க வேண்டும். ஏன்னா 5 மணிக்கு கோயிலுக்கு போனோம்னா 4 மணிக்கு நீராடினால் தானே முடியும். மற்ற மாதங்களாவது 5:30, 6, 6:15 சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி கண்டிப்பா குளித்திருக்க வேண்டும். அது ஆண்களுக்கு ஒரு முறை, பெண்களுக்கு ஒரு மாதிரின்னு பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்தந்த மாதத்திலும் இது பொருந்தும். இந்த மாசத்தில் விசேஷமாக நாட்காலே நீராட வேண்டும். அதுக்கு மேலே செய்யாதன செய்யோம். பெரியோர்கள் எதையெல்லாம் செய்ததில்லையோ அதை நாங்களும் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம். ஒருவர் செய்த குற்றத்தை மற்றவர்களிடத்துல போய் சொல்லி காட்டவே மாட்டோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து என்று ஆண்டாள் பாடுகிறாள். ஐயம் பிச்சை என்று 2 விதம். இது 2மே தானத்தினுடைய 2 வகைகளாக சொல்லப்படுகின்றன. அப்ப பொதுவாக தர்மங்கள் என்பவை சாஸ்திரத்துல வெவ்வேறு விதமான தர்மங்கள். கிரகஸ்தன் என்னென்ன செய்ய வேண்டும், பிரம்மச்சாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அரசன் எப்படி நடக்க வேண்டும், இப்படி பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த தர்மங்களை பற்றியும் நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல விசேஷமாக ஆண்டாளே குறிப்பிட்டு சொன்ன ஒரு தர்மம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி முடிந்தவரை தானம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அதுல 2 சொற்களை பயன்படுத்துகிறாள். ஐயம் என்று ஒன்று. ஐயம்னு சொன்னாலும் தானம் என்றுதான் பொருள். பிச்சை என்று சொன்னாலும் தானம் என்றுதான் பொருள். எதுக்கு 2 சொற்களை வைத்தாள் என்றால் ஒரு சின்ன வேறுபாடு பொருளில் இருக்கிறது. பிச்சை என்பது சம்ஸ்கிருதத்துல பிக்ஷா என்று சொல்றோமோ இல்லையோ, பிக்ஷை என்பதனுடைய தமிழாக்கம் தான் பிச்சை. பிக்ஷா என்பது எந்த இடத்துல கேள்விப்படுகிறோம்? ஒரு பிரம்மச்சாரி தான் பணம் சம்பாதிக்க முடியாது, சந்நியாசி தான் பொருள் ஈட்ட முடியாது. இவர்கள் 2 பேரும் எப்படி உணவருந்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும்னு கேட்டால் பிக்ஷாட்டனம். ஒவ்வொரு வீடா போகணும், கதவை தட்டி தாயே சோறிடுன்னு கேட்க வேண்டும். அந்த கிரகஸ்தன், அந்த பெண், அந்த இல்லத்தரசி என்ன சோறு கொடுக்கிறாளோ அதை வைத்து கொண்டுதான் இவர்கள் வாழ வேண்டும். பிரம்மச்சாரி குருகுலத்தில் இருந்தால் அந்த குருவினுடைய பத்தினியே என்ன உணவோ இட்டுவிட போகிறாள். ஆனா அப்பவும் பிக்ஷை கேட்கணும். நமக்கெல்லாம் உபநயனம் நடக்கிறது பார்க்கிறோமோ இல்லையோ, அந்த முதல் நாள் மட்டும்தான் பவதி பிக்ஷாம் தேகி, ஒரு 10 பேர் பெண்களை அழைத்து இந்த பிள்ளையை பிக்ஷை கேட்க சொல்லி அவரவர்கள் அரிசியை தானும் பிக்ஷையாக கொடுக்கிறார்கள். அதை போலத்தான் தினமுமே வாழ வேண்டும். அதே போல சந்நியாசிக்கும் சொல்லப்பட்ட தர்மம், பணத்தை அவர் சேர்த்து வைத்துக் கொள்ள கூடாது. அன்றன்றுக்கு வேண்டிய உணவை பலரிடத்திலே போய் சேகரித்துத்தான் உண்ண வேண்டும். அதிலும் ஒருவரை திரும்ப திரும்ப போய் தொந்தரவு செய்யவே கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள். தேனீக்கள் எல்லாம் தேனை புஷ்பங்களிலிருந்து சேகரிக்கின்றன. ஒரே ஒரு புஷ்பத்துக்கு போய், நல்ல பெரிய புஷ்பமா இருக்கு, நிறைய தேன் இருக்கும் போல் இருக்கு, மொத்தமா உறிஞ்சிடுவோம், உறிஞ்சி கொண்டு போய் தேன் கூடல வச்சுடலாம்னு பண்ணுமானால் அப்படி தேனி பண்ணவே பண்ணாது. அந்த புஷ்பமே உலர்ந்து போய் அழிந்து போய்விடும். அப்ப என்ன பண்ணும்? ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்தும் சிறிது சிறிதாக தேனை சேகரிக்கிறதோ இல்லையோ. ஏன்னா அந்த புஷ்பத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது.
அதனால எவ்வளவு தேனை கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மொத்தமா வறண்டு போகும் அளவுக்கு இழுத்து விடக்கூடாது. அதே போலத்தான் ஒரு சன்னியாசியும். இப்ப பக்கத்துல ஒரு சன்னியாசி ஒரு ஆசிரமத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. ஏதோ காரணத்தினால ஒரு 2 வீடு தள்ளி நம்முடைய வீடு இருக்கிறது. அவர் நேர வந்தார், நான் தான் சன்னியாசி, புதுசா சன்னியாச ஆசிரமம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இங்கேதான் நான் வசிக்க போகிறேன், நீர் தான் முதல்ல பக்கத்துல இருக்கேர், அதனால தினமும் கார்த்தால ஒரு 8 மணிக்கு ஏதான ஒரு சிற்றுண்டி பண்ணி கொடுத்துரும், மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு ஏதான ஒரு பிரசாதம் நல்லா சமையல் பண்ணி இதுலையான இலையில போட்டு எனக்கு கொடுத்துரும், ராத்திரி ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன், அதுக்கு மேல சாப்பிட்டா எனக்கு ஜீரணிக்க முடியாது, இப்படி 3 வேளைக்கும் நீரே கொடும்னு ஒருவர் வீட்டிலே போய் கேட்டால் அது அந்த கிரகஸ்தனுக்கு எப்பேற்பட்ட சுமையாக இருக்கும். 3 வேளையும் இன்னொருத்தருக்கு இன்னைக்கு நாம நினைக்கிறதுக்கே கட்டமா இருக்கும். ஒரு ஏழையாக ஒருவர் இருக்கிறார், தன் குடும்பத்துக்கே சோறு இடுவதற்கு முடியாமல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் எப்படி 3 வேளையும் ஒரு சன்னியாசிக்கு கொடுக்க முடியும்? அதனால அப்படி ஒரு இல்லத்தரசனையோ ஒரு கிரகஸ்தனையோ துன்புறுத்தக்கூடாது. பல வீடுகளுக்கு இன்னைக்கு ஒரு தெருல போனா நாளைக்கு அடுத்த தெருல போகணும், அடுத்த நாள் இன்னொரு தெருவுக்கு போக வேண்டும். ஒரு முறை போன வீட்டுக்கு திரும்ப திரும்ப செல்லக்கூடாது. சிறிது சிறிதாக சேகரித்துத்தான் அதை ஒரு சன்னியாசி உண்ண வேண்டும். அப்ப சன்னியாசியும் பிக்ஷை எடுத்துத்தான் வாழ வேண்டும், பிரம்மச்சாரியும் பிக்ஷை எடுத்துத்தான் வாழ வேண்டும். அவர்களுக்கு தானம் கொடுப்பதைத்தான் பிச்சை என்று ஆண்டாள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறாள். அப்ப ஐயம் என்று சொன்னால் என்னவென்றால், கிரகஸ்தர்கள் இல்லத்து வாழ்க்கையில் மனை வாழ்க்கையில் இருப்பவர்களே சில சமயம் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படலாமோ இல்லையோ, ஏழைகளாக இருக்கலாம். அப்படி கல்யாணம் ஆனவர்களுக்கும் பல இடங்கள்ல தானத்தை நாம் கொடுக்கிறோம், அதுக்கு ஐயம் என்று பெயர். பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுத்தா பிச்சை, இல்லத்தில் மனை வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு கொடுப்பதற்கு ஐயம் என்று பெயர். இந்த 2ஐயும் கொடுக்க வேண்டும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஆந்தனையம்னு சொன்னால் நம்மால் முடிந்தவரை கொடுக்க வேண்டும். அவனவனுக்கு ஏதோ சில வரைமுறைகள் இருக்கும். இப்ப நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னால் 100 ரூபாயும் கொடுத்தா அடுத்து நான் என்ன பண்றது, நான் இன்னொருத்தர் இடத்துல போய் கையேந்த வேண்டும், அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப முதல் கட்டத்துல பார்த்தோம் என்றால் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். நம்ம கிட்ட 100 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் கொடுக்கலாம், நம்ம கிட்ட 1000 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் கொடுக்கலாம். நம்மால் இயன்றவரை கொடுக்க வேண்டும், ஆந்தனையும் கைகாட்டி என்று ஆண்டாள் தெரிவித்தாள். ஆனா இன்னும் யோசித்து பார்த்தால் ஆண்டாள் அப்படியா சொல்லுவா? யாரோ ஒருத்தர் அவர் தேவை என்று வந்து நம்ம இடத்துல கையேந்துகிறார் என்றால், அப்ப எங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, அதுல நான் 10 ரூபாய் தான் கொடுக்க முடியும், நீர் இன்னொரு 4 பேர் இடத்துல போய் பிச்சை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லவே கூடாது. எங்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னால் அவர் படுகிற கஷ்டத்தை பார்த்து 100 ரூபாயும் கொடுத்து விட்டு நானும் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கணுமா. அந்த அளவுக்கு வைராக்கியம் வந்தால்தான் உண்மையில் தானம் சிறக்கிறது என்று பொருள். அப்ப ஆந்தனையும் கைகாட்டி என்று சொன்னால் நம்மால் கொடுக்க முடிந்தவரை கொடுக்க வேண்டும்னு பொருள் கிடையாது. அவர் எவ்வளவு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். சூரிய வம்சம், ராமனுடைய குலம் இக்ஷ்வாக்கு வம்சம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அதுல ஒரு பெரிய அரசன் இருந்தார். அவருக்கு நிறைய தானம் செய்வதில் ஆசை உண்டு. ஒரு நாள் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தினுடைய நிபந்தனை என்னவென்றால், தன்னுடைய சொத்து அனைத்தையும் பிரித்து எல்லாருக்கும் தானம் கொடுத்து முடித்து விட வேண்டும். அதுக்கு மேல அவருக்கு சொத்தே இருக்கக்கூடாது. இந்த யாகத்தை முடிக்கும் பொழுது தன் சொத்து அனைத்தையும் பிரித்து மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து விட வேண்டும். அதை போல அனைத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். இவர் முடித்த சமயத்துக்கு வேறு ஒரு பிராமணர் வந்து இவரிடத்துல கேட்டார், எனக்கு ஒரு 2000 பசுமாடுகள் வேணுமே, சட்டுன்னு நான் ஒருத்தருக்கு தானம் என்னுடைய குருவுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும், அதுக்கு எனக்கு ஒரு 2000 மாடுகள் வேணும், நீர் தான் கொடுக்கணும்னு அவர் கேட்டார். அரசனிடத்துல ஒரு மாடு கூட மிச்சம் கிடையாது, அனைத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவதற்கு, இல்லை என்று சொல்லுவதற்கு அரசனுக்கு மனம் இல்லை. அதனால் அந்த ரிஷியை ஒரு நாள் தங்க சொன்னார். தங்க சொல்லிவிட்டு ராத்திரி தன்னுடைய படைத்தளபதிகளை எல்லாம் அழைத்தாராம். அழைத்து, எதுக்கு இப்ப சண்டைக்கு போக போறோமா, என்ன பண்ணணும்னா, ஆமா குபேரனுடைய பட்டணம் அலகாபுரின்னு இருக்கிறதே, அதை படையெடுத்து குபேரனை வென்று அவனுடைய பணங்காசை எல்லாம் எடுத்து இந்த ரிஷிக்கு நான் தானம் கொடுக்க வேண்டும்னு அந்த அரசன் திட்டம் போட தொடங்கினார். எல்லாம் பயந்தே போனார்கள். பணம் இருந்தா தானம் கொடுக்கலாம், ஒருத்தர் கேட்டு வந்திருக்கிறார் என்பதற்காக பணத்தை சம்பாதிக்க போவோமா? நாம யாரும் அப்படி பண்றதே கிடையாது. கையில இருந்தா கொடுக்க போறோம், கையில இல்லையா இல்லை என்று சொல்லிவிட போகிறோம். ஐயோ, ஒருவர் கேட்டு விட்டாரே, அவர் என்ன கஷ்டத்துல இருப்பாரோ, அப்ப நம்மால இப்போது இல்லாவிட்டாலும் பணத்தை சம்பாதித்தாவது அவருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வராது. அந்த அரசனுக்கு அவ்வளவு தானத்திலே ஈடுபாடு. அதற்கு எந்த நிலைக்கு போனார்?
குபேரனோடு சண்டைக்கு அவர் தானே செல்வத்துக்கு அதிபதி, அவர்கிட்ட தான் நிறைய இருக்கு, அதனால அவருக்கு சண்டையிட்டு தோற்கடித்து செல்வத்தை பெற்று வர வேண்டும் என்று திட்டமிட்டார். திட்டமெல்லாம் போட்டு ராத்திரி உறங்கச் சென்றார்கள். அடுத்த நாள் கார்த்தால இவர்களுடைய என்ன நிதி அரசர் ஒருத்தர் இருப்பாரோ இல்லையோ, அந்த ராஜ்யத்துல நிதிக்கெல்லாம் அத்தியக்ஷராக ஒருத்தர் இருப்பார். அவர் ஓடி வந்தார். அரசே, நம்முடைய கஜானா எல்லாம் முழுக்க தங்க காசால நிரம்பி இருக்கிறதுன்னு சொன்னார். இப்படி நம்ம இன்னும் சண்டைக்கே போகலையேனால் குபேரன் அனுருளி விட்டான். ஒருத்தருக்கு உதவுவதற்காக இவ்வளவு தூரம் சண்டையிடுவதற்கே தயாராக இருந்தால் அந்த அரசனுடைய ஈடுபாடை மெச்சி குபேரனே அவனுடைய செல்வம் அனைத்தையும் நிரப்பி விட்டாராம். அந்த அரசனும் எடுத்து தானம் கொடுத்தான் என்று புராணங்களில் ராமனுக்கு முன்னோடி மாந்தாதான் இருந்தார். அவரை பற்றி ஒரு கதை சொல்லப்படுகிறது.